நீங்க சந்திக்கிற ஒரு போராட்டத்தை நினைத்து, நீங்கள் வாழ்க்கையில பார்க்கிற பிரச்சனைகளை நினைத்து, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நினைத்து, இது சரிதானா, இது நான் நடந்து வருகிற பாதை தானா, இது கர்த்தரனை நடத்துகிற பாதை தானா, நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறேனா, இது கர்த்தர் கொடுத்த அழைப்பு தானா, இது கர்த்தர் கொடுத்த பாதை தானா, நான் அவருடைய பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறேனா என்று சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் எழுகிற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் எழறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி அவர் நம்மோடு கூட திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்துக்கும் தம்முடைய பிள்ளைகளை அல்லாதவர்களை நடத்துகிற விதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான சபை கூடுதலை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவை நோக்கி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தோடு இந்த ஆராதனை துவங்குவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த சபை கூடுதல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடிவு பரியந்த எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து மகிமைப்படுவீராக. பாடல் வேலையை பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துவீராக. சங்கீத பகுதி, வேத பாட பகுதியை பொறுப்படுத்தி நடத்துவீராக. காணிக்கை பகுதியை பொறுப்படுத்தி நடத்துவீராக. உடைய ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. நீர் இன்றைக்கு எங்களோடு பேச சித்தம் கொண்டு உடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியில் எங்கள் மகிமை எங்கள் மத்தியில் தங்கி இருக்கட்டும் அப்பா. எங்கு 2 அல்லது 3 பேரை நாமத்தினால கூடி இருக்கிறீர்கள், உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் வாக்கு மாறாத தெய்வமாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. ஏசப்பாவுடைய பிரசன்னத்தில் எங்கள் எல்லாரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறையா. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திர. என்னோட பலத்தினாலும் அல்ல ஏசப்பா, என்னோட பராக்கிரமத்தினால அல்ல ஏசப்பா, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் அப்பா. உங்களுடைய அன்பின் கரத்தை எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி வெறுமைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திர. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியா ஸ்தோத்திர. நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திர. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் யாவரும் உட்காருவோம். தேவன் தாமே கிருபையாக இந்த ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபத்தோட ஜெயிக்கிற பாடல் புஸ்தகத்தில் 230வது பாடல், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும். இயேசு அப்பாவுக்கு சுகம் தந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க போகிறோம். பலன் தந்தவரை நாம் நன்றி செலுத்தி அவரை துதிக்க போகிறோம். நமக்கு உணவு தந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் துதிக்க போகிறோம். நமக்கு உடையை தந்தவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை துதிக்க போகிறோம். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படியாக இந்த வேளையிலே தேவனை துதித்து பாடி ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்ற வார்த்தையின்படி இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூறுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம், ஆண்டவரை உயர்த்தி மகிழ்வோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு
துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் ஆமென் அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. அன்பு குந்தி நன்றி ஐயா, அன்பு குந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. எல்லாரும் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. இன்னொரு விசை ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போமாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்தோட ஜெகதன் பாடல் புஸ்தகத்திலே 201வது பாடல். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் நாம் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து 3 சரணங்களை பாடி ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்களா யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, எப்போதும் மகிழ்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் துக்கமா இருப்பது ஏசப்பாவுக்கு பிரியமில்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை களி கூற பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது களி கூர்ந்து மகிழ்வோம், ஆர்ப்பரித்து மகிழ்வோம், ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்வோமாக. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம்.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். தேவப்பிள்ளையே, எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நாம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமே காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு. ஆமென். விசுவாசத்தோடு ஓ glory. ஆமென். praise the Lord. எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் மகிழ்ந்திருப்பது தான் ஏசப்பாவுக்கு பெரிய. ஹல்லேலூயா. இதில் விசாரப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். 145வது பாடல், 145வது பாடல் ஜெபத்தோட ஜெகன் பாடல் புஸ்தகத்தில், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே என்ற பாடலை பாடி ஏசப்பாவுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஏசப்பாவுடைய பின்னாடி செல்ல ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவை தொடர்ந்து செல்ல ஆசையாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆசையாக இருக்கிறீங்க? பவுல் சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்தொடர்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடருவோம். ஏசப்பாவை முன்பதாக வைத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த பாடலிலும் முதல் 3 சரணங்களை பாடி ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுவோமா? என் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். இப்பொழுது உடல் பொருளாவி ஒப்பு கொடுத்து
நானவராலய எல்லாரும் எனக்குள்ளே இயேசு என்ற ஒரு விசை. நானவராலய எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஆமென். இயேசுவின் எல்லாரும் ஆமென். கைசலால் அர்ப்பணிப்போடு ஓ லார்ட், நன்றி தகப்பனே, நன்றி. ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. சொல்லுவோமா? வேதனை நெருக்க மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. விசுவாசத்தோடு வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ ஆமென். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ நல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. மேல வைத்த அன்பையே வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. ஆமென். இயேசுவின் கைசலால் ஓ அர்ப்பணிப்போடு இயேசுவே. ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். சொல்லுவோமா? அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். கேட்போமா? ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கு எல்லாரும் போடுவோமா? என் சொந்த தேசம் இயேசுவுக்கு. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. எல்லாரும் இயேசுவின் பெண்ணார் ஒரு சேனையாக ஓ எழும்பிடு பரலோக சேனையே. ஆமென். நீ பரிசுத்த சேனை. ஓ தேவனுக்காக எழும்புகிற சேனை. ஆமென். இன்னும் ஒரு விசை. ஆமென். இயேசுவின் பெண் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி. சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். சொல்லுவோமா? சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே,
நம் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றைக்குமே நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து இயேசுவோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் அப்படியே ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லாரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க போவோம். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, நம் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதி மந்தமும் மாணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிங்க, இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இல்லாம தான் வாழ முடியாது ஏசப்பா, நீங்க வந்தால் ஒழியதான் ஏசப்பா வாழ்க்கையை தொடரும், நீங்க இருந்தால்தான் ஏசப்பா எங்க வாழ்க்கையின் ஓட்டம் தொடரும் ஏசப்பா, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது ஏசப்பா. ஏசப்பா வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. சொல்லுங்க இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா உம்மிடத்தில் என் ஆத்துமாவை முழுவதுமாக ஒப்படைக்கிறேன், இது உம்முடையது தான் ஏசப்பா, நீர் இருந்தால்தான் ஏசப்பா என் வாழ்க்கை, இது நீர் இருக்கிறதுனால தான் ஏசப்பா நான் வாழுகிறேன் என்று இருதயத்துல வைத்து சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. சேர்ந்து துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம், தேவாதி தேவனை நாம் போற்ற போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை நன்றாக தட்டி பாடுங்கள். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோமோ, அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட
ஆலயம் செல்வதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்காமே சபாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம். ஆமென். தேவனே சொல்லுங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை ஆராதிக்க வந்தோம். ஆமென். இயேசுப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுப்பா வந்தவர்கள் வண்ணமாக போக வேண்டாம். இயேசுப்பா உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஆமென். உம்முடைய துதி நாம எங்களுக்கு தாங்க. ஆமென். இப்பொழுது நிரம்பட்டும், இப்பொழுது நிரப்புங்க இயேசுப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசுப்பா, இப்பொழுது நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொருவருக்கு வல்லமை நாம தாங்க இயேசுப்பா. எழுப்புதல் வெடிக்கட்டும், ஒவ்வொருவருக்குள்ள இருந்த எல்லா ஆவிகளும் வெளியே வருவதாக இயேசுப்பா. இப்பொழுது ஆமென். உம்மை துதிக்கிற ஆவி வரட்டும் இயேசுப்பா. அந்நிய பாஷையின் ஆவியை தாங்க இப்பொழுதே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை பலிகளை செலுத்திடவே
கர்த்தரின் வெளிச்சமுமாய் இருக்கிறார். யாருக்கு அஞ்சுவேன் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. தேவாதி தேவன் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அவரே நாம் துதிக்க போகிறோம். அவரே நாம் கனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவமே, ராஜாதி ராஜாவே, எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க, உம் வருகை வருக, உம் சித்தம் நிறைவேற உம்மை துதிக்கிறோம். அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்கள் லீலி புஷ்பமே, எங்கள் தேவாதி தேவமே, எத்தனையோ நாமங்கள் உள்ளவரே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எங்கள் ஏசையா, இயேசுப்பா, ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை இயேசுப்பா. No other name but the name of Jesus. உம்மை அன்றி வேற யாரும் இல்லை இயேசுப்பா. நீர் ஒருவர்தான். எழுப்புதலின் ஆவி இங்க வந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதல் இப்பொழுது வெடிக்க போகிறது இயேசுப்பா. உம்மை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசுப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பெருமைப்படுத்துங்க இயேசுப்பா. பரலோகம் திறந்திருக்கிற நேரம் தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறது. எழுப்புதல் வெடிக்க போகிறது. எழுப்புதல் வெடிக்க போகிறது. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. We lift your name up. We lift your name up. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. We lift your name up. We lift your name up. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. We lift your name up. We lift your name up. Undanaviyar, undanaviyar, undanakiniyaar, undanakiniyaar. எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டுமே. எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டுமே. எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்பாமே. இப்பொழுது எழுப்புதல் வெடிக்க போகிறது. ஆமே. எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டுமே. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. We lift your name up. We lift your name up. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. No other name but the name of Jesus. We lift your name up. We lift your name up. எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும். இயேசுப்பா, இந்தியாவில் எழுப்புதல் வெடிக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு உலகத்திலும் இயேசுப்பா, உம்முடைய எழுப்புதல் ஆவி வெடிக்கட்டும். ஆமென். மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்குள்ளே உம்முடைய ஆவி இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக. ஒரு வல்லமையின் ஆவி இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிறது இயேசுப்பா. உம்மை அன்றி வேறு தேவர்கள் உண்டாக வேண்டாம் இயேசுப்பா. நீங்க தான் இயேசுப்பா கூட இருக்க. அந்நிய பாஷையை சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஆமென். ஆமென். இப்பொழுதே தேவன் இறங்கி நம் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுதே துதிங்க, இப்பொழுதே துதிங்க. ஆமென்.
தேவனுக்காக எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே என்று தேவன் சொல்லுகிறார். ஆமே. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனும் என் பலனும் ஆனவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது காரணம் சொல்லுகிறார். அதே போல நாம் தேவனை தவிர வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கு. அம்மா, இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆமே, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. இப்பொழுது எழும்பி பிரகாசி. ஆமே. வெடிக்கட்டுமே எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டுமே. ஆமே. எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டுமே. எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டுமே. எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டும், எழுப்புதல், வெடிக்கட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருதயத்துல கை வச்சு தேவனிடத்துல சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏனென்றால் அவர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே, அவர் உனக்காக செய்த எதையும் மறவாதே. உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உனக்காக சாவை வென்றாரு. ஏனென்றால் உன் பாவம் கழுவப்பட்டது. தேவனிடத்தில் ஓடிவா, ஓடிவா மகனே, இப்பொழுதே ஓடிவா. எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, எனக்காக எழும்பி பிரகாசிக்க ஓடிவா. ஆமே. இப்பொழுதே வல்லமை இறங்கி இருக்கிறது, இப்பொழுதே மகிமை இறங்கி கொடுக்கிறது. ஆமே. என் தேவனே, உண்மை நாம் நம்பி இருக்கிறேன், என்னை ஒருபோதும் வைக்க முடியாது. இப்படி செய்யுங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக. அபிஷேகத்துல பேசுங்க. இப்போதே அந்நிய பாஷையில பேசுங்க. இயேசுப்பா உங்க கூட பேச விரும்புறார். இப்பொழுதே பேசுங்க. ஆமே. பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. தேவன் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். பேசுங்க, பேசுங்க. தேவனிடத்துல பேசுங்க. இயேசுப்பா பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுது தேவன் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். பரலோகம் திறந்து இருக்கிறது. தேவ மகிமை வந்து கொண்டிருக்கிறது, உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புது காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே தேவன் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய வருகையை எதிர்கொண்டு காத்திருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுது எழுந்து மகனே, எழுந்து என்னை ஆயத்தப்படுத்திக்கோள், உன்னையும் ஆயத்தப்படுத்திக்கோள், உன்னை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று தேவன் சொல்கிறார். இப்பொழுது ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளை எனக்காக எழுந்து பிரகாசிக்கவே இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த பூந்தமல்லி அமர்ந்த பூந்தமல்லியில வந்திருக்க ஊழியத்தினால எழுப்புதல் உண்டாவதாக. இப்போது எழுப்புதல் உண்டாவதாக. ஒவ்வொரு இடத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த ஞாயிறு நாளில யாரெல்லாம் உண்மை துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உண்மை ஆராதிக்கிறவர்கள் மத்தியில எழுப்புதல் உண்டாகட்டும். ஆசீர்வாதிகளை சொல்ல ஒவ்வொருத்தையும் மாற்றுங்க. இப்பொழுதே பேசுங்க. தேவன் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். கேளுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென், 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 ஆமென். பேசிக்கொண்டிருக்கிறார். பேசுங்க, பேசுங்க. ஆமென். வல்லமை ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுப்பா, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நாம துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்,
நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் நம்முள்ள வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம ஒரே ஒரு சொல்லால இயேசுவின் நாமத்தினால கடுங்கப்புறப்படுத்துகிறோம் என்று சொன்னால் பிசாசு ஓடுவான். ஏன்னா துதியின் ஆவி அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம் தேவனுடைய நாமத்தினால. ஏனென்றால் பவராவி நமக்குள்ளே, அந்த பயாவி ஒன்றும் அணுகுவது இல்லை என்று பாட்டு பாடப் போகிறோம். பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஆமென். அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நாமே. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நாமே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில நம்ம எல்லாரும் இயேசப்பா நிரப்பி இருக்கிறா. நம்ம எல்லாரையும் அவருடைய பிரசன்னத்தினால தேவன் நிரப்பி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாம் எல்லாரும் அப்படியே ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை தேவன் இந்த தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு எடுத்து போட வேண்டும். தேவன் கிருபையாக தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அவருடைய மனதுருக்கம், அவருடைய கிருபையும், அவருடைய மன்னிப்பும் நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக, நம்முடைய தேசத்துக்கு உண்டாகும்படியாக, நம்முடைய குடிகளுக்கு உண்டாகும்படியாக இப்பொழுது அவருடைய
அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார் என்ற வார்த்தையின்படியாக என் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் அவருடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பா மனம் இறங்கி இந்த கொள்ளை நோயை, இந்த வாதையை நம் தேசத்தை விட்டு எடுத்து போடுவா, நம்முடைய ஜனங்களை விட்டு எடுத்து போடுவா, எல்லா தீங்குக்கும் நம்ம ஜனங்களை விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளை இடுகிறது. நம்முடைய ஜனங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனம் திரும்புதல் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவ கோபாக்கனை பற்றி எறிகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலிருந்து நாம நம்ம தப்பிவித்துக் கொள்ள வேண்டுமானா, நம்முடைய தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானா, நம்முடைய தேசத்துடைய குடிகளை காப்பாற்ற வேண்டுமானா இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ சமூகத்தை கெஞ்சி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, எங்கள் குறைவுகளை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் துணிகரமான பாவங்களை மன்னிங்க, தயவாக மன்னித்து எங்க தேசத்துக்கு இறங்கு, எங்க தேசத்துக்கு இறங்கு, எங்க தேசத்துக்கு மனம் இறங்கு, இந்த வாதையை எடுத்து போடுங்கப்பா, இந்த வாதையை எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? ஆமென். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இதோ ஒரு மனம் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை விட்டு அந்த அப்பா வாதை எடுத்து போடுவீராக, இந்த கொள்ளை நோயான கொரோனாவை எடுத்து போடுவீராக, என் தேசத்தை பாதுகாப்பீராக, என் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுவீராக அப்பா. அன்றைக்கு ஆபிரகாம் ஜெபத்தை, அந்த ஜெபத்தை கேட்டு லோத்துவை அப்பா நீர் விடுதலை ஆக்கினது போல, லோத்துவை பாதுகாத்தது போல உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்தை பாதுகாப்பீராக, எங்க தேசத்துக்கு மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதனால் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மருத்துவ நிபுணர்களுக்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பாவுடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகிற எல்லா மக்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, எல்லா அதிகாரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, எல்லாரையும் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக, எல்லாரோட நீர் பேசுவீராக, எல்லாருடைய ஆலோசனை பெற்று நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கு பயந்து அப்பா காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஹவுஸ் ஓனர் குடும்பத்தை முற்றிலுமா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஹவுஸ் ஓனர் ஐயாவுக்கு நல்ல பூரண சுகத்தை தருவீராக, எங்கள் ஐயாவுக்கு பூரண சுகத்தை தருவீராக. என் நாமத்தினால எதை கேட்டால் அதை தருவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால எங்க ஐயாவுக்கு பூரண சுகம் உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக அப்பா. உடைய காயப்பட்ட கரத்தை அருமையான ஐயா மேல வைத்து பூரண சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசப்பா அந்த பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம் அப்பா. என் தேவன் கிருபையாக அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே நின்ற வண்ணமாக சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 8 நம்மத்தில் இருக்க அருமையான மகள் மைட்டி டாரத்தி முன்பதாக வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 8ஆம் அதிகாரம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைகளையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரே உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து
சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆமென். வேளையில் நம்ம யாவரும் அமர்ந்து கொள்வோம். வேத பாட பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 to 8 முடிய நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி ஜாய்ஸ் டேனியல் முன்பதாக வந்து வாசிப்பாங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 8 முடிய. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 8 முடிய. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில காணிக்கை பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியலும் அருமையான மகள் மைடிட் ஆரத்தியும் சேர்ந்து காணிக்கை பாடல் பாடுகிற வேளையில் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று மன உற்சாகமாக காணிக்கைகளை படைத்து தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது ஒரு காணிக்கை பாடல் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார்,
அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிறைத்திடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிறைத்திடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்ம எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமாக. தேவன் நமக்கென்று இந்த பரலோகத்திலிருந்து கொடுத்த இந்த அருமையான ஒரு வார்த்தை வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:7. இன்னும் அவர் ஆமென். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக்கி கொடுக்கும் பொருட்டு கொட்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, நீர் பரலோகத்திலிருந்தும் பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. என் வசனத்தை நான் அனுப்பின நோக்கத்தை அது பூர்ணமாக நிறைவேற்றும் என்று சொன்னீரே. என் வசனம் ஒருபொழுதும் வெறுமையாக திரும்பாது என்று சொன்னீரே. இப்பொழுதும் ஏசப்பா, எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை அப்பா, அந்த மகிமையின் வார்த்தைகளை எங்களுக்கு நீர் பிட்டு தரும்படியாக செபிக்கிறையா. அன்றைக்கு அந்த மன்னாவை பிட்டு கொடுத்து ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு மத்தியில வெளிப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளத்துல என் தேவன் பலத்த கிரிகளை செய்வீராக. அவங்களோடு முகமுகமாய் பேசும்படியாய் செபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் அப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன் பாருங்கள். உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட பாடுகுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று அவர் உங்களோடு கூட திருவுளம் பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு போராட்டத்தை நினைத்து, நீங்கள் வாழ்க்கையில பார்க்கிற பிரச்சனைகளை நினைத்து, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நினைத்து, இது சரிதானா, இது நான் நடந்து வருகிற பாதை தானா, இது கர்த்தரனை நடத்துகிற பாதை தானா, நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறேனா, இது கர்த்தர் கொடுத்த அழைப்பு தானா, இது கர்த்தர் கொடுத்த பாதை தானா, நான் அவருடைய பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறேனா என்று சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் எழுகிற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் எழறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி அவர் நம்மோடு கூட திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளை,
பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்துக்கும் தம்முடைய பிள்ளைகளை அல்லாதவர்களை நடத்துகிற விதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். ஆமே, அழிக்கும் போது நினைத்து ஆமே ஆமே நல்லா கவனிங்க. அந்த வசனத்தினுடைய முடிவை நல்லா பாருங்க. தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கூட அவர் செல்லவில்லை. அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆபிரகாம் அவனுக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தமாக, ஆபிரகாம் அவங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று ஆண்டவர்கிற சமூகத்தில் லோத்துக்காக அவன் ஜெபித்ததுனால ஆபிரகாமை நினைவு கூர்ந்து தேவன் இந்த லோத்துவை அந்த அழிவின் பாதையிலிருந்து அவனை விலக்கி மீட்டு அவனை அனுப்பிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் அனுப்பி விடுகிற தேவனாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த லோத்தோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அவரை அனுப்பிவிட்டார். அந்த வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனால் தாவீதோட வாழ்க்கையில அப்படி சொல்லப்படவில்லை. தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை அழைத்து வந்த தேவன் கர்த்தர் நான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, லோத்தோட வாழ்க்கைக்கும் ஆபிரகாமோட வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை அழைத்து வந்த தேவன், உன்னை ஒவ்வொரு நாளும் நான் அழைத்து வந்த தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் லோத்தோட காரியத்துல ஆபிரகாமின் நிமித்தமாக அவனை பாதுகாத்து அவர் அனுப்பிவிட்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீத புத்தகத்தில் வாசிக்க முடியும். அநேகர் கப்பலில் யாத்திரை செய்கிறார்கள், கடல் பயணம் செய்கிறார்கள். அந்த கடல் பயணத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த சுனாமிகள், கடல் கொந்தளிப்புகள் மற்றும் புயல்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய ஞானத்தை அவர்கள் செயல்படுத்தி பார்க்கிறார்கள், தங்கள் அறிவை செயல்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனாலும் அதிலிருந்து தப்பிக்க வழி இல்லை என்பதை அறிந்த போது அவர்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை சங்கீதக்காரன் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் உயரத்தில் ஏறி ஆழத்தில் இறங்குகிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாக செவி கொடுத்து அவர்கள் நம்பின அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர தேவன் உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அந்த சூழ்நிலையில அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் செய்கிற காரியங்கள் வேறு. ஆனால் அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட, அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் வேறு என்பதை அது வித்தியாசப்படுத்தி காட்டுகிறதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்து இடத்துல காட்டி கொடுத்தார். இந்த கப்பல் யாத்திரை பயணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் காட்டி கொடுத்தார். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் மகனே, என் மகளே, சூழ்நிலைகளை பார்க்காதே, உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்காதே. அதை பார்க்கும் பொழுது உனக்கு சந்தேகமா இருக்கலாம், இது சரியான பாதையில் தான் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று உனக்கு எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான் என்று சொல்லி அவர் நம்மோடு முகமுகமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:1. நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு ஆமென். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை அழைத்து வந்த தேவன், நன்றாக கவனிங்க, அவனுடைய இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னாரே, அவனை போ என்று சொன்னவர் அனாதையாக அவனை விட்டு விடவில்லை, அவனை கைவிடவில்லை. அவன் போகிற பாதையிலே அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பத்திரமாக வழி நடத்தின பகுதிகளை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும்.
ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வருகிற தேவன் பாருங்க, எவ்வளவு அற்புதமாக நடத்தி வருகிற தேவன் பாருங்க. அவர் அழைத்து வந்தாலே அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அழைப்புக்கு இணங்கின குடும்பம், அழைப்புக்கு இணங்கின பரிசுத்தவான்கள், அழைப்புக்கு இணங்கின தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் மகத்துவமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அத்தேசத்திலே ஆமென். பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆமென். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு பாருங்க, இப்ப ஆபிரகாமை அழைத்து வந்த தேவன் முதல்ல அவன் வீட்டை விட்டு கடந்து வரும்போது அவனை கைவிடல. அவன் தகப்பன் வீட்டை விட்டு கடந்து வரும்போது அவனை கைவிடல. அவன் தேசத்தை விட்டு அவன் கடந்து வரும்போது அவனை கைவிடல. அவன் இனத்தை விட்டு அவன் கடந்து வரும்போது அவர் கைவிடல. இரண்டாவதாக பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் பிரயாணம் பண்ணுகிற அந்த பாதையில அவனுக்கு ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. ஆகாரத்துக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. பஞ்சம் எப்படி வந்தது என்று தெரியல. வாதையினால வந்ததா அல்லது கொள்ளை நோயினால வந்ததா தெரியவில்லை. ஆனாலும் கொடிய பஞ்சம் தேசத்தில் வந்தது நிமித்தமாக அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைத்து வந்த கர்த்தர் அவனை நிர்கதியாக விடவில்லை என்பதை வேதம் நமக்கு சத்தியமாக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் ஆபிரகாமை காக்க, சாராளை காக்க, அவனோடு இருந்தக்கூடிய அவனுடைய வேலைக்காரர் மந்தைகள் எல்லாரையும் காக்கும்படியாக தேவன் அழைத்து வந்த தேவன் நான் என்று சொன்னாரே, அந்த அழைத்து வந்த தேவன் அவர்களுக்கு ஒரு போக்கு வழியை காட்டினார். அவர்கள் செல்லக்கூடிய ஒரு பாதையை காட்டினார். அந்த இடத்தை அவர்களை போஷித்து காத்து வழி நடத்தின தேவன் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆபிரகாமுடைய பாதையில என்ன நடக்கிறது வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் ஆமென். அவளை கண்டு ஆமென். பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பாருங்க, நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாக ஒரு எகிப்து தேசத்துக்கு போய் குடியிருக்க செல்லலாம் என்று சென்ற இடத்துல அவனுக்கு வந்த ஒரு பெயர் ஆபத்தை பாருங்க, போராட்டத்தை பாருங்க. இப்போ அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே மனைவியை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த பார்வன் துணிகரம் கொண்டு அவன் மனைவியை அவன் எடுத்துக்கொண்டான். அது நிமித்தமாக எழுதப்பட்ட வார்த்தை தான் இது. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனைவியை இழந்து போக ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுக்கு அது நிமித்தமாக பெரிய ஆபத்து வந்தது, பெரிய போராட்டம் வந்தது. அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை அழைத்து வந்த கர்த்தர் நான் என்று சொன்னாரே, அந்த தேவன் அந்த போராட்டத்திலிருந்து அவனை விடுவித்து அவனையும் அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து பத்திரமாக வெளியே வர தேவன் கிருபை பாராட்டினார். தேவன் பார்வோனை வாதித்தார். தேவன் பார்வோனை வாதித்து ஆபிரகாமுக்காக யுத்தம் செய்த தேவனாக அந்த இடத்துல வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்து வந்த கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பலவிதமான சிக்கல்களில் நீங்க தவித்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தில் தவித்திருக்கலாம். நீங்க குடிபெயர்ந்து இருக்கிற இடங்களில் பலவிதமான போராட்டங்கள் வரலாம். பிள்ளைகள் மூலமாக வரலாம், கணவன் மூலமாக வரலாம், மனைவியின் மூலமாக வரலாம், உற்றார் உறவினர் மூலமாக வரலாம், அயலகத்தார் மூலமாக வரலாம், நீங்கள் குடியிருக்கிற தேசத்தினுடைய அதிபதிகள் மூலமாக கூட உங்களுக்கு போராட்டம் வரலாம். ஆனாலும் அழைத்து வந்த கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும் பொழுது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் யுத்தம் செய்து என் மகனே என் மகளே உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்து வந்த கர்த்தர் அவர் சரியாக உங்களை நடத்தி கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான்காவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆமென். லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆமென். அக்காலத்திலே ஆமென். கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டம்,
குடும்பத்துக்குள்ள முதல்ல கொடிய பஞ்சத்தினால ஒரு போராட்டத்தை சந்திச்சான், பார்வோனால ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சான். இப்போ கூட இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் மகன் மூலமாக இப்போ ஒரு பெரிய போராட்டத்தை ஆபிரகாம் சந்திக்கிறான். என்ன நடக்குது? அவனுடைய வேலைக்காரருக்கு இவருடைய வேலைக்காரருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த மாத்திரத்தில் இருவரும் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பிரிவு என்கிற ஒரு காரியம் வருகிறது, இழப்பு என்கிற ஒரு காரியம் வருகிறது. இது வரும்பொழுதும் நாம நினைக்கலாம், அன்றைக்கு அதை பார்க்கிற எல்லா மக்களும் நினைக்கிறான், என்ன இந்த ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், கொடிய பஞ்சத்தில் அடிபட்டான், பார்வோனிடத்துல போய் அடிபட்டான், இப்ப பார்த்தா சொந்தக்காரங்களை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை அழைத்து வந்த கர்த்தர் அன்றைக்கு சோதோமில கொமோராவில அந்த லோத்து மாட்டி சீரழிந்தது போல இந்த ஆபிரகாமை சீரழிய விடாத கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பது இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவனை அழைத்து வந்த கர்த்தர் அவனை பெருக பண்ணுகிறார், அவனை சிறக்க பண்ணுகிறார், அவனை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யார் தன்னை விட்டு பிரிந்து போனாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து வந்த கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கிற சூழ்நிலையில உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், உங்களை விட்டு அநேகர் பிரிந்து போகலாம், அநேகர் உங்களுக்கு இடர்பாடா இருக்கலாம். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கலங்காதீங்க, நீங்க தவிக்காதீங்க. நீங்க சூழ்நிலைகளை பார்த்து என்னோட வாழ்க்கை போகிற பாதை சரிதானா என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க குமுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்து வந்த கர்த்தர் நான் என்று சொல்லி அவர் உங்களோடு திருவுளம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 4 சம்பவங்களிலிருந்து ஆபிரகாமை பாதுகாத்தவர், ஆபிரகாமை வழி நடத்தி வந்த கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே என்று சொல்லி அவனுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றி கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட ஆபிரகாம் சொன்ன வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு காரியம் தான். என்ன கேட்டான்? ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குது, எனக்கு பிள்ளையை தாரும் என்று சொல்லி கேட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த வசனத்தை தலைப்பு வசனத்தை எடுத்துக்கொள்வோம், 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அழைத்து வந்த தேவன் அவன் கேட்டதை மாத்திரமா கொடுத்தார். என்ன கொடுத்தாரு பாருங்க. ஆமே, அவனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி, நல்லா கவனிங்க, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு பாருங்க, இந்த தேசத்தை, இந்த கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்காக தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவதாக அழைத்து வந்த தேவன் உங்களுக்கு நீங்க கேளாத கானான் தேசத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வெறும் பிள்ளையை மாத்திரம் தான் கேட்டான், ஆனா அவன் கேளாத கானான் தேசத்தை தேவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார் பாருங்க, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அந்த பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு காரியம் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 4000 வருஷம் ஆகுது இன்றைக்கு நாம ஆபிரகாமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். 4000 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து இன்றைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஏன்? ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறபடினால இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமை போல விசுவாசத்துல, ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. இது அவன் கேளாத பேரை பெருமைப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்க அந்த பகுதியில் வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சீமானாக மாற்றி இருந்தார் என்று. அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது, வெள்ளியும் பொன்னும் இருந்தது, அவனை சீமானாக வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் அவன் கேளாதவைகள். வேதம் சொல்லுகிறது, சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் ஞானத்தை கேட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானத்தையும் தந்து, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்து, நீ கேளாத கனத்தையும் தந்து, நீ கேளாத எல்லாவற்றையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அதே போல இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் கேளாத அந்த கானான் தேசத்தை கொடுத்தார். அவன் கேளாத அவன் பேரை பெருமைப்படுத்தினார். அவர் கேளாத அவனுடைய சம்பத்தை அவர் உயர்த்தினார். அவனுடைய
பொருளாதார ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். அதே போல இன்றைக்கு அவனை அழைத்து வந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில செய்தது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு பரம கானானை நீ கேளாமலே உனக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு சகோதரனே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கேளாமலே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ கேளாமலே உன்னுடைய சம்பத்து பெரிதா இருக்கும், உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். நீ செல்வ சீமானை அன்றைக்கு ஆபிரகாமை மாற்றினது போல உன்னையே மாற்றுவேன் மகனே மகளே என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ கேட்டதையும் கொடுப்பார், நீ கேளாததையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்தான் உன்னையும் என்னை அழைத்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆதலால் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த கொள்ளை நோய் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது, குடும்பத்தை மாற்றிவிட்டது, என் ஊழியத்தை மாற்றிவிட்டது, என் அழைப்பு உண்மைதானா, என்னை தேவன் அழைத்த காரியம் உண்மைதானா என்று சொல்லி உங்களுக்குள்ள குழம்பி தவிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழைத்து வந்தது நான் தான் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அழைத்து வந்த கர்த்தர் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பார். அழைத்து வந்த கர்த்தர் உங்கள் பேரை நிச்சயம் பெருமைப்படுத்துவார். அழைத்து வந்த கர்த்தர் உங்களை செல்வ சீமானாக மாற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களை பொருளாதார வாழ்க்கையில உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே போல நீங்க கேட்ட எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு தந்தது போல உங்களுக்கும் தந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறார். என்னோட பாதை சரிதானா என்று கேட்கிற பிள்ளைகளே, இந்த அழைப்பு சரிதானா என்று கேட்கிற பிள்ளைகளே, இந்த பாதை சரிதானா என்று கேட்கிற பிள்ளைகளே, நான் நடந்து போகிற காரியம் சரிதானா, இந்த காலத்துக்கு ஏற்ற ஆள் தானா, என்னுடைய காரியங்கள்லாம் சரியாக நடக்கிறதா, நான் ஆண்டவரை நோக்கி தான் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறேனா, என்னுடைய ஊழியம் சரியா, என்னுடைய அழைப்பு சரியா, என்னுடைய குடும்பம் சரியாக நடக்கிறதா, என் பிள்ளைகள் சரியாக நடக்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். உன்னை எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாமை போல நான் அழைத்து வந்தேன். அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய பெற்றோரை விட்டு அவனை எனக்காக புறப்பட்டு வந்த போது அவனை கைவிடாமல் நடத்தினது போல உன்னையே நான் நடத்தி வந்தேன் என்பதை கண்ணோக்கி பார். ஓ கொடிய பஞ்சம் வந்த போது ஆபிரகாமை கைவிடாமல் நான் நடத்தி வந்த பாதையிலே கண்ணோக்கி பார். அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடர்கள் வந்தாலும், யார் யார் அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் அவனுக்காக, அந்த ஆபிரகாமுக்காக அழைத்து வந்த கர்த்தராகிய நான் அவனுக்காக யுத்தம் பண்ணினதை நினைத்து பார். அவனோடு இருந்த பிள்ளைகள் பிரிந்து சென்றாலும் நான் பிரியாமல் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினதை நினைத்து பார் மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் ஆபிரகாமை உயர்த்தினது போல இன்றைக்கு உன்னையும் என்னையும் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? என் அருமையான தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார். உங்களோட கண்ணீரை துடைக்கும்படியாய் பேசுகிறார். உங்களோட மன சஞ்சலத்தை மாற்றும்படியாய் பேசுகிறார். உங்களோட காரியங்களை மாற்றும்படியாய் பேசுகிறார். உன் சூழ்நிலையை மாறும் மகனே, நான் உன்னை அழைத்து வந்த கர்த்தர், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் நிர்கதியாய் விட மாட்டேன். உன்னை கொடிய பஞ்சத்தில், இந்த கொள்ளை நோயில, இந்த வாதைகளில், இந்த போராட்டத்திலே சிக்கி தவித்து நீ அப்படியே மாண்டு போக உன்னை நான் அழைத்து வரவில்லை. அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க அழைத்து வந்தேன். அதிலிருந்து உனக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க அழைத்து வந்தேன். நான் உன்னை பெருக பண்ண அழைத்து வந்தேன். உன் பேரை பெருமைப்படுத்த அழைத்து வந்தேன். உனக்கு சொந்தமாக கானான் தேசத்தை கொடுக்க அழைத்து வந்தேன். நான் உன்னை அழைத்து வந்த கர்த்தர் என்று சொல்லி உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டார். நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டார். நம்முடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டார். ஒரு விஷயம் அவர்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக, இந்த சூழ்நிலையில் எங்களை தைரியப்படுத்தும்படியாக, இந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன் மகனே மகளே என்று சொல்லி உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு முகமுகமாய் பேசினபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில நீர் அவங்களை நடத்துங்கப்பா. அவங்க கொடிய பஞ்சத்தில் இருந்தால் அவங்களை நடத்துங்க ஏசப்பா. அவர்கள் விரோதமாக யார் எழும்பி நின்றால் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை வழி நடத்துங்க. அவர்களை சீமானாக மாற்றுவீராக. அவர்களுக்கு ஏசப்பா அவருடைய பேரை பெருமைப்படுத்துவீராக.
கொடுப்பீராக. அவருக்கு இருக்கிற இடத்துல அவர்களை உயர்த்துவீராக. அவருக்கு கேட்ட அந்த கானான் தேசத்தை கொடுப்பீராக. பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இன்னும் உம்முடைய சமூகத்தில் உம்மால் அழைத்துக் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நீர் அப்படியாக ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. ஒரு புது தைரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு புதிய வாசல்களை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா, உடைய பிள்ளைகளை அதில் வாழ்ந்து செழித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் கிருபை செய்வதற்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து நீர் கரம் பிடித்து நடத்துங்க. இன்னும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய பாதையில் அழைத்து செல்லுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. ஆமென். தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. கைசலாம். தெரிந்து கொண்டீரே நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி ஐயா. ஆமென். நன்றி ஐயா. நீதி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே. ஆமென். உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இணையில்லாத தேவன் உங்களை தொடர்ந்து அழைத்து வந்த பாதையில் அவர் எதற்காக உங்களை பிடித்தாரோ, எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை பூர்ணமாக நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.